எல்லோருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். நம்ம வாசிப்பின் மூலமாக, எழுத்தின் மூலமாக, நம்மளுடைய நடை உடையின் மூலமாக ஒரு தலைமை பண்பை நாம் அடைந்து விட மாட்டோமா, ஒரு தலைவனாக உயர்ந்து விட மாட்டோமா என்கிற ஒரு பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு மாபெரும் நோக்கம்னே சொல்லலாம். அதனால் சார், தலைமை பண்பை வளர்த்து கொள்வதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புத்தகமே அந்த தலைமை பண்பை பற்றிய ஒரு புத்தகம் தான். இன்னைக்கு நீங்கள் எந்த துறையில் போய் இருந்தாலும் சரி, ஐடி துறையில் இருந்தாலும் சரி, மார்க்கெட்டிங் துறையில் இருந்தாலும் சரி, மருத்துவத்துறையில் இருந்தாலும் சரி, ஒரு குழுவாக வேலை செய்யும் போது நாம் தனித்துவமாக தெரிய வேண்டுமென்றால் நம்மிடம் தலைமை பண்பு வேண்டும் என்று சொல்லி இந்த புத்தகத்தை வடிவமைத்து தந்திருக்கிறார் ராபின் சர்மா அவர்கள். த லீடர் ஹூ ஹேட் நோ டைட்டில் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு புத்தகம். தலைமைத்துவத்தினுடைய ஒரு குணங்களை நம்மிடம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு இடத்தில் நாம் சொல்லக்கூடிய சொல் வலிமையான சொல்லாக இருக்க வேண்டும் என்றால் நம்மிடம் தலைமைத்துவத்துக்கான பண்புகள் இருக்க வேண்டும். நம்மளுடைய உடல் மொழி எப்படி இருக்க வேண்டும், வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும், நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்க வேண்டும். ஒரு வார்த்தை சொல்றாரு சார், லீடர்ஷிப் இஸ் நாட் அ பொசிஷன், இட்ஸ் அன் ஆக்ஷன்றார். அது ஒரு செயல் அப்படின்றார். சுற்றி இருப்பவர்கள் தங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை, பிரியத்தை, அல்லது சுற்றி இருக்கிறவர்கள் நம்ம மீது வைத்திருக்கக்கூடிய நினைப்பை எப்படி புரிந்து கொள்வதுன்னு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் இந்த புத்தகம். சார், காமராஜர் ஐயா சொல்லுவாங்க, அவர் பிறவியிலேயே தலைவராக பிறந்தவர்னு, பெருந்தலைவர். அதனால தான் அவர் பேரே பெருந்தலைவர் காமராஜர் ஐயான்னு சொன்னோம். அவர் கடைசி வரை வாடகை வீட்டில் இருந்தவர் சார். வாடகை வீட்டில் இருக்காரு. அந்த வீட்டினுடைய ஓனர் ராவுன்றவர் சொல்கிறாங்க, ஐயா நான் வீட்டை இடித்து கட்டலான்னு இருக்கேன், நீங்கள் வீட்டை காலி பண்ணிக்க முடியுமான்னு கேட்குறாங்க. யார்கிட்ட? முதலமைச்சர்கிட்ட. நீங்கள் வீட்டை காலி பண்ணிக்க முடியுமான்றாங்க. இவர் பார்க்குறாரு. அதனால் என்னன்றேன், இன்னும் ஒரு 3 வாரத்தில் காலி பண்ணிடுறேன்றேன். இவர் சொல்கிறார், 3 வாரத்தில் 3-4 வாரத்தில் காலி பண்ணிடுறேன்றேன், வேறு வீடை பார்க்குறேன்றேன். இப்போ காமராஜர் ஐயாவினுடைய அன்பர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களாம் யோசிக்கிறாங்க, ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர், இவருக்கு வீடு இல்லையேன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, சுற்றி சுற்றி பணம் வசூலிக்கிறாங்க. இந்த வீட்டை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு பணம் வசூலிக்கிறாங்க. அது 5 லட்சமோ 6 லட்சமோ சொல்கிறாங்க. சுற்றி சுற்றி பணம் வசூலிக்கிறாங்க. இவர்கிட்டையும் சொல்லலை. அப்போ கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சின்னப்ப தேவர் அவங்க அங்கே இருந்தாங்க. நம்ம தேவர் பிலிம்ஸ் படம்லாம் வந்துச்சுல்ல அந்த காலத்தில், அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, நீங்களாம் சினிமா கம்பெனி எடுக்கிற இடத்துக்கு வரக்கூடாது, நான் வரேன் அப்படின்னு. அவர் எவ்வளவு கொடுக்கணும்னு கேட்குறாரு. 6 லட்ச ரூபா கொடுக்கணுங்க. எவ்வளவு வசூலாயிருக்கு? 1 லட்ச ரூபா வசூலாயிருக்குங்க. 6 லட்சத்தையும் நானே தர்றேன். இந்த 1 லட்சம் கொடுத்தாங்கல்ல, அவங்ககிட்ட போய் திரும்ப கொடுத்துருங்க, திரும்ப காசை கொடுத்துருங்க. 6 லட்சத்தையும் நானே தரேன். காமராசர் ஐயா பேரை சொல்லி வேற யாருக்கிட்டையும் பணம் கேட்காதீங்க. இவர் சொல்லியிருக்காரு, காமராசர் ஐயா பேரை சொல்லி யாருக்கிட்டையும் பணம் கேட்காதீங்கன்னு சொல்லி சின்னப்பத்தேவர் ஐயா அவர்கள் 6 லட்சத்தையும் அவரே கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க இந்த காலத்தில். அப்படி ஒரு தலைமைத்துவம் என்பது, அல்லது தலைமை பண்பு என்பது சுற்றி இருக்கக்கூடிய மக்களை தன் மீதான ஒரு அன்பு கொண்ட மக்களாக மாற்ற வைப்பது. அதே போல் மக்கள் நம்மிடம் எப்படி இருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்வதும் ஒரு பெரிய தலைமை பண்பினுடைய ஒரு சாராம்சம் சார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி சொல்லுவாங்க. பெங்களூரில் அவருடைய கட்சி சார்ந்து ஒருவர் வேட்பாளராக நிற்கிறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவரை பற்றி சொல்லும்போது அவங்க வேட்பாளராக நிற்கிறாங்க. ஐயா பேசுறதுக்காக போகிறாங்க. எம்ஜிஆர் சார் அங்கே பேசுறதுக்காக போகிறார். இப்போ இவர் பேசுகிறத கன்னடத்தில் மொழிபெயர்க்க ஒருத்தர் இருப்பார்ல, அதே கட்சியை சார்ந்து கன்னடத்தில் மொழிபெயர்ப்பார்ல, அவர் மொழிபெயர்த்து சொல்கிறார். இப்போ அவர் பேசி முடிச்சுட்டு வந்த உடனே அவர் ஐயா கிட்ட சொல்கிறாங்களாம், எம்ஜிஆர் சார் கிட்ட, ஐயா நம்ம கட்சிக்காரர் தாங்க ஜெயிக்கிறாரு, நம்ம கட்சிக்காரர் என்ன சொல்லுங்கள், நம்ம கட்சிக்காரர் தான் ஜெயிக்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், நம்ம கட்சிக்காரர் ஜெயிக்க மாட்டாங்க, இந்த தேர்தலில் இந்த தொகுதியில் நம்ம கட்சிக்காரங்க ஜெயிக்க மாட்டாங்க, நீங்கள் வேணால் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். தேர்தல் முடிவு வருது சார். இவர் சொன்ன மாதிரியே அந்த கட்சிக்காரில் அந்த வேட்பாளர் அங்கே ஜெயிக்கலை. இப்போ ஒரு ஆச்சரியத்தோடு கேட்குறாரு, எப்படிங்க அன்றைக்கி பிரச்சாரத்தின் போதே இதை கணித்து சொன்னீங்க, எப்படி இவ்வளோ கரெக்டாக கணித்து சொல்கிறீங்க எப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோடு கேட்டிருக்காரு. எம்ஜிஆர் சாரோடைய பதில் என்ன தெரியுமா, நான் நம்ம ஊரில் நடந்து வந்தேன்னா, நான் கும்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க கும்பிட்டுருவாங்க, நான் கும்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க கும்பிடுவாங்க, அவங்க கும்பிட்டோடனே நான் கும்பிடுவேன். அப்போ என் மீது அவர்கள் பற்றோடு இருக்கிறார்கள்னு அர்த்தம். அங்கே நான் பேச போனேன்ல, அப்போ நான் தான் கும்பிட்டேன், நான் கும்பிட்றதை பார்த்தா அவங்க கும்பிட்டாங்க. அப்போ என்ன தெரியுமா அர்த்தம், அவங்க வேடிக்கை பார்க்க வந்தவங்கன்னு அர்த்தம். வேடிக்கை பார்க்க வந்த கூட்டமெல்லாம் வாக்காளர்களாக மாறிவிட மாட்டாங்க, வேடிக்கை பார்க்க வந்தவங்களாம் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்றது எனக்கு அப்போ தெரிஞ்சிச்சு. நான் கும்பிட்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் கும்பிட்டாங்கன்னா அவங்க நம்ம மீது பற்றோடு இருக்காங்கன்னு அர்த்தம்ன்றான். இவ்வளோ பெரிய அறிவு சார், எவ்வளோ பெரிய தலைமை குணம் சார், எவ்வளோ பெரிய விஷயம் சார். இப்போ இந்த புரிதல் இருக்குல்ல, இதுதான் ஒரு நிறுவனத்திற்கான வெற்றியை கொடுக்கும். இந்த புரிதல் இருக்குல்ல, மக்களை தன் மீது ஈற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்குல்ல, அதுதான் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களை ஒரு பதவியில் கொண்டு போய் உட்கார வைக்கும் சார். ஒரு பெரிய பிஸ்கட் கம்பெனி நிறுவனம், அதில்
ஒரு சூப்பர்வைசர், ஒரு பெரிய மேலாளராக இருந்தவர். அவர் ரிட்டையர் ஆயிட்டாருங்க. அவர் எல்லாருக்கும் பிடிக்கும். வித்தியாசமான ஒரு சிந்தனை யோசிக்கிறவர். அவர் திடீர்னு ரிட்டையர் ஆயிட்டார். அவரோட இது முடிஞ்சிருச்சு, ரிட்டையர் ஆயிட்டார். அதுக்கப்புறம் அந்த பிஸ்கட் கம்பெனியில் பல கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருந்துச்சு. என்ன தெரியுமா கம்ப்ளைண்ட்டு? பிஸ்கெட்ஸ் இல்லாமல் காலி கவராக வருது, நிறைய இடத்துல காலி கவர் வருதுன்னு அந்த கம்பெனி மேலே கம்ப்ளைண்ட்டாக வருது. இப்போ அந்த ஓனர் என்ன பண்ணார், ரிட்டையர் ஆனார் ஐயாவை கூப்பிட்டார். ஐயா, நீங்கள் இருந்த வரைக்கும் இந்த பிரச்சனையே எங்களுக்கு இல்லை, இப்போ ஒருத்தரை போட்டோம், தொடர்ந்து காலி கவராக வருதுன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட்டாக வருது, என்ன பண்ணலான்னு. அவர் போய் அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டை திரும்ப ஒரு வாட்டி போய் பார்த்தார். அவர் வேலை செஞ்ச இடத்த திரும்ப எல்லாம் சுற்றி பார்த்துட்டே ஒரு இடத்துல வந்து சொன்னார், நான் இங்கே 2 ஃபேன் வச்சுருந்தேனே, அது எங்கன்னு கேட்டேன். இங்கே ஒரு ஃபேனும் இங்கே ஒரு ஃபேன், இந்த மாதிரி ஃபேன் வச்சுருந்தேனே எங்கே, சின்னதாக ஒரு ஃபேன் செட் பண்ணியிருந்தேனே. இவர் யோசிச்சார். அந்த இன்னொருத்தர் புதுசாக வந்தார்ல, அவர் சொன்னார், நான் தான் அதை எடுத்தேன். அந்த ஃபேனு சும்மா அங்கே நின்றுக்கிட்டு இருந்துச்சு, யாருக்கும் காற்று வராமல் ஓரமாக அது பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு, கரண்ட்டை மிச்சப்படுத்தலான்னு நான் தான் அதை ரிமூவ் பண்ணேன். இவர் சொல்லியிருக்காரு, டேய் நான் எதுக்கு தெரியுமா அந்த ஃபேன் அங்கே வச்சேன், காலி கவர் வந்துச்சுன்னா, மிஷின்லேருந்து காலி கவர் வந்துச்சுன்னா அதை அடித்து பறக்க விடுறதுக்காகத்தான் இந்த ஃபேன் அங்கே வச்சேன். காலி கவர்லாம் ஒரு பக்கம் கீழே விழுந்துடும், அதுக்காகத்தான் நான் அந்த ஃபேனை செட் பண்ணி வச்சேன். கரண்ட்டை மிச்சப்படுத்துறேன்னு அந்த ஃபேனை யாராவது நீக்குவாங்களா, எதுக்குனாவது கேட்டிருக்கலாம்லன்னா. இங்கே சாதாரண ஒரு சிந்தனை எவ்வளோ பெரிய பிஸ்னஸுடைய மாற்றத்தை உருவாக்கியிருக்கு பாருங்கள். இப்படியான சிந்தனையாளர்கள் நமது குழுவை பற்றி தெரிந்து வைத்துக் கொள்ளுவாங்க. இவர்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தலைவர்கள். இப்படி தலைமை பண்பை எப்படியெல்லாம் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் ராபின் சர்மா அவர்களுடைய த லீடர் ஹூ ஹேட் நோ டைட்டில் என்கிற இந்த ஒரு அற்புதமான புத்தகம். ஒரு தலைமை பண்புக்கு இருக்கிறவர்கள் என்ன மாதிரியான வாழ்க்கை முறையை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும், அவர்களுடைய உடல் மொழி எப்படி இருக்க வேண்டும் என்று காட்டக்கூடிய ஒரு அற்புத புத்தகம். ஒரு நிறுவனத்தில் வெற்றி பெற வேண்டுமா, உங்கள் வேலையில் வெற்றி பெற வேண்டுமா, அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டுமா, இந்த புத்தகத்தை கண்டிப்பான முறையில் வாசிக்கலாம். நன்றி, வணக்கம்.